ஒரு 5 நாள் வீட்டுக்கே போகாம இங்கேயே டே நைட்டா தங்கிட்டு இருக்க பல பேர்ல ஒருத்தர் நம்ம ஃபர்ஸ்ட் டேல இருந்து இங்கே இந்த போராட்டத்துக்கு வந்து ஒரு தூணா இருக்காரு. இதுல வந்து பல பேர் இருக்காங்க. ஸோ இப்போ ரொம்ப பிஸியா இருக்காங்க வாலண்டியர்ஸ். நீங்களும் பிஸியா தான் இருக்கீங்க. பட் ஒரு சில வார்த்தைகள் பேசினீங்கன்னா நல்லா இருக்கும். வீட்டுக்கு போலியன்னு வருத்தம் இல்லையா? நிச்சயமா இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் வீட்டில் இருக்க நம்பர்ஸை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் 10 பேர் இருக்காங்க. எல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலின்றதுனால இப்போ வந்து எனக்கு இங்கே ஒரு புதுசாக ஒரு 1,00,000 பேர் கிடச்சிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கவங்கலாம் வந்து ஒரு சகோதர சகோதரியோட ஒரு ஃபேமிலியாக வந்து இங்கே சேர்ந்துருக்காங்க. யாரும் வந்து ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல், வயசு வித்தியாசம் இல்லாமல், மொழி வித்தியாசம் இல்லாமல் பல மாநிலங்கள்ல இருந்து கூட வந்து தமிழுக்காக நீங்கள் போராடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உண்மையில் கண்டிப்பாக சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். தமிழனுக்காக தமிழன் குரல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதை முன் வச்சோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து 3 பஸ்ஸில் ஒரு 160 பேர் வந்து எங்களுக்கு நன்றி தெரிவித்து உங்களை மாதிரி ஒரு இளைஞர் புரட்சி எங்கள் மாநிலத்தில் எப்போ இது பண்ணோம், எங்கள் மாநிலத்துக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை இனி கூப்பிடலாமா அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து கேட்டுட்டு போயிருக்காங்க. தமிழன் எங்கேனா உலகம் ஃபுல்லாக வருவான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கோம். ஜல்லிக்கட்டில் ஆரம்பித்து நீங்கள் எப்படியெல்லாம் போயிட்டுருக்கு? ஜல்லிக்கட்டில் இன்றைக்கி நாங்கள் ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து உழவனுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தணும் அப்படின்றது. ஏற்கனவே 65 பசுமை புரட்சி நடந்ததை இப்போ 2017 அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு அதுக்கு எங்களுக்கு இந்த தைத்திங்கள் முன்னுதாரணமாக எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதில் வந்து இந்த காளை மாட்டை முன் வச்சு நாங்கள் வந்திருக்கோம். வந்த உடனே எங்களுக்கு வாடிவாசல் திறந்திருக்கு. இந்திய அரசியல் அமைப்பு, அதாவது இந்த சாசன சட்டத்தில் இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த எந்த ஒரு போராட்டத்திலையும் 4 நாட்களில் இந்த மாதிரி ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்றத எல்லாருமே எட்டி நின்று தான் வேடிக்கை பார்த்தாங்க. எல்லோரும் நாங்கள் கூடும்போது ஒரு 20-30 பேர் தான் ஒன்றா கூட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே படிப்படியாக நண்பர்கள் கூட்டம் அதிகமாக கூடிக்கிட்டே இருந்தது. ஒவ்வொருத்தருமே எதிர்பார்க்கல. அப்புறமா வரக்கூடிய சகோதரர்களும் அவங்களுக்கு தேவையானதை தண்ணியோ சாப்பாடோ அவங்களால முடிஞ்சதை எல்லாமே கொடுத்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்கள்கிட்ட எல்லா டீமுமே இருக்குது. டாக்டர் டீம்லேருந்து அவங்களுக்கு தனியாக ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே வச்சுருக்கோம். அவங்க குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணுன்னாலும் என்ன தேவைன்னாலும் எவ்ரிதிங் எல்லாமே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அவங்க என்னென்னா 100% சேஃபாக இருக்காங்க இங்கே. அப்படின்றப்போ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு பால், ஹாட் வாட்டர்லேருந்து சாப்பாடுலேருந்து டிஃபனு என்ன வேணுமோ அதை அந்த மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு தரவங்கள்ட்ட இந்த மாதிரி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி அவங்க வந்து கேட்குறாங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சகோதரத்துவம் வந்து வளர்ந்துருக்கு. கடந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு 13 மாதத்துக்கு முன்னாடி மலையில் எவ்வளோ புது விஷயங்கள் முளைச்சதோ அது இன்னும் அதிகமாக ஆலமரங்களாக துளிர் விட்டுருக்கு வரதாக்கப்புறம். ரொம்ப வண்டர்ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம போலீஸினுடைய பங்கை சொல்லியே ஆகணும். காவல்துறையை பற்றி ஒரு சின்ன விஷயத்திலேயே காவல்துறை எப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். நாங்கள் போயிட்டு சார் இந்த மாதிரி நேற்று வந்து ரொம்ப டிராஃபிக் ஹெவியாக இருக்குது, சாப்பாடு அண்ணா நகர்லேருந்து புறப்பட்டது இங்கே வரத்துக்கு வந்து இது வரைக்கும் 4 மணி நேரம் ஆகியும் இங்கே வர முடியல. எங்களது வந்து ஜெமினி கிட்டேயே வந்து லாக் ஆகிருக்குன்னு எங்களுடைய வண்டி நம்பர் கேட்டாங்க. அதை எப்படி தான் அவங்க சிக்னலில் கிளியர் பண்ணாங்கன்னு தெரியல. அடுத்த 15வது நிமிஷம் எங்களுக்கு வந்து இங்கே ரீச் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ இந்த க்ரௌடு அப்படின்னு பார்க்கும்போது லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனுக்கும் போலீஸ் வந்து பாதுகாப்பாக இருக்காங்க. இங்கே கூடியிருக்க இளைஞர்களும் பெண்களுக்கும் வந்து பாதுகாப்பு தரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து மக்களையும் நிறைய பேர் வாலண்டியராக இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த உணர்வு கட்டுப்படுத்த முடியாமல் அவங்களும் நிறைய பேர். ஸோ நேற்று நடந்த அந்த காவலருடைய நிகழ்ச்சி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். காவலருடைய நிகழ்ச்சி வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை, இன்னைக்கு உலகமே சொல்லிக்கிட்டு இருக்கு. உலக வரலாற்றிலேயே ஒரு காவல்துறை சார்ந்த சகோதரர் அங்கேயே சட்டையை கழட்டி தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சு அதை தூக்கி போட்டுட்டு தமிழன் என்ற உணர்வோடு நான் இதிலிருந்து வெளியில் வரேன். நான் வகிக்கக்கூடிய பதவி காவல்துறையில் இருந்தாலும் எதுவுமே சாதிக்க முடியல, ஆனால் உங்களோட ஒருத்தனாக இருந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது எங்களுடைய பதிவு என்ன, எங்களுடைய போராட்டத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்றது இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத, அதனுடைய அழுத்தம் என்ன, ஆழம் என்ன அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சிருக்காங்க. காவல்துறையில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய் எங்களுக்கு ஒரு வண்டி மாட்டிக்கிச்சு, எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படி எது ஒன்று கேட்டாலும், அன்னைக்கு ரெஸ்ட் ரூம் கூட இல்லை, உடனே இம்மீடியட்டாக அரேஞ்ச் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி எது ஒன்றுனாலும் அவங்க போகிறதுக்கு முன்னாடி எங்களை கேட்குறாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு எங்களுக்கு பக்காவாக இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வந்து ஆர்டினன்ஸ் வந்திருக்கு, ஒரு நாளில் நடக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. போராட்டம் எப்போ அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க? இப்போ வந்து நான் வாடிவாசல்லேருந்து மாடு கிளம்பினோடனே நீங்களும் கிளம்பிடுவீங்களா, இல்லை உங்களுடைய உழவர் போராட்டத்துக்காக இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பீங்களா? இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழனுடைய பிரச்சனைக்கு இனி யாரும் அரசியல்வாதிகளோ இல்லை மற்றவர்களோ தீர்வு காண முடியாதுன்றதை இளைஞர்களும் மாணவர்களும் சந்தித்து
ஆரம்பிச்சிட்டோம். அதனால இனி இந்தியாவுக்குள்ளே எங்கே உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எங்கே பிரச்சனைனாலும் நேரடியாக களத்தில் இறங்குறதுன்றத முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போதைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்னென்ன தமிழனுக்கு பிரச்சனையோ அது அத்தனையுமே முடிக்கணும். இன்னும் 3 வருஷத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாதுன்றது தான் எங்களுடைய நோக்கம். அதுக்காக அவனுக்கு தேவையான நீர் ஆதாரங்களை பாதுகாக்கிறது, சீம கருவேலையை முற்றுமையாக அகற்ற வேண்டியது, அதுக்கடுத்தது நம்மளுடைய இலங்கையில் அடிக்கடி படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற மீனவ நண்பன், இந்த மாதிரி முக்கியமான ஒரு காரணங்களில் நம்ம இறங்கியிருக்கோம். உங்களுடைய போராட்டத்தை தொடருங்க. உங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ரேடியோ மிர்ச்சியினுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி.